என் செல்லக் குழந்தையே, உன் தாயானவள் உன்னோடு பேசிவிட வேண்டும் என்று நீண்ட நேரமாக காத்து கொண்டிருக்கின்றேன். அம்மா உன்னை தேடி வருவது எல்லாம் அவ்வளவு சாதாரணமாக நடந்து விடுகின்ற காரியமே கிடையாது. பல தடைகளை தாண்டி, பல இன்னல்களை தாண்டித்தான் நான் உன் கண்களில் படுகின்றேன். அப்படியானால் உன்னை தேடி வருகின்ற தாயை நீ ஒருபொழுதும் அலட்சியம் செய்துவிடக் கூடாதல்லவா? அப்படி நீ அலட்சியம் செய்தாயானால் நிச்சயமாக உனக்கு வரவிருக்கின்ற நல்ல விஷயங்களை என்னவென்று தெரியாமல் நீ வருந்திக் கொண்டிருக்க வேண்டிய நிலை உனக்கு ஏற்பட்டுவிடும் என்பதனை மறந்துவிடாதே. என் பிள்ளையே, உன் தாயானவள் உன் முன்னால் நின்று உனக்கு கொடுக்க வருகின்ற வெற்றி ஒவ்வொன்றும் உன்னை நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் மேன்மைப்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதனை மறந்து விடாதே. யாரும் இல்லை, எதற்கும் எந்த விஷயத்தையும் செய்வதற்கு யாருடைய உதவியும் கிடைக்கவில்லை என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருந்த என் குழந்தை, இப்பொழுது உன் வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களும் நல்லபடியாக நடக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது. உன்னோடு உன் அம்மா நான் இருப்பதும், உன்னோடு என்றும் என்றென்றும் நான் பயணிப்பதும் உன்னை மேலும் மேலும் வலிமைப்படுத்தி கொண்டுதானே இருக்கின்றது. எப்பொழுது யார் வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்று யாருக்கும் சொல்ல தெரியாது. ஆனால் நிச்சயமாக ஏதாவது ஒரு விஷயம் நடந்து கொண்டுதான் இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் குழந்தையே, நான் இருந்து உனக்கு தருகின்ற இந்த விஷயங்களை நீ சரியாக புரிந்து கொள்ளும் பட்சத்தில் நான் என்றும் என்றென்றும் உன்னை தேடி வருவதற்கான காரணத்தை நீ தெரிந்து கொள்வாய். உன் தாயானவள் இன்று உன்னிடத்தில் சொல்லப்போகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றுமே உன்னுடைய வாழ்க்கையில் நீ நினைத்த இலக்கை நிச்சயமாக தொட்டுவிட்டாய் என்பதனை உனக்கு தெளிவுபடுத்துவதற்காகத்தான். ஒருவருக்கு நல்லது நடக்கப் போகிறது என்றால் மட்டும் நிச்சயமாக பல தடங்கல்கள் உருவாகி கொண்டே இருக்கும். எங்கே என் குழந்தை, நீ என் வாக்கினை கேட்டுவிட்டால் உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்க தொடங்கி விடுமோ என்று சொல்லி பல தீய சக்திகள் வேண்டும் என்றே பல சோதனைகளை உன்னுடைய வாழ்க்கையில் கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றது. பல இன்னல்களை உனக்கு தந்து கொண்டுதான் இருக்கின்றது. நீ உன்னுடைய மனநிலையில் மாற்றங்களை கொண்டு வந்துவிட வேண்டும், உன்னுடைய கவனத்தை நீ திருப்பிவிட வேண்டும் என்று சொல்லி பல சூழ்ச்சிகள் உன்னை தாண்டி நடக்கத்தான் செய்கின்றது. அத்தனையையும் தாண்டித்தான் உன் தாயானவள் என்னுடைய வார்த்தைகளை நீ கேட்டு கொண்டிருக்கிறாய் என்பதனை மறந்து விடாதே. நான் உன்னுடைய வாழ்க்கையில் நிற்கின்ற ஒவ்வொரு நேரமும் ஏதாவது ஒரு விஷயத்தில் இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையையும் உனக்கான மனநிறைவையும் உறுதியாக பெற்று கொடுத்து விடலாம் என்று நான் யோசிக்கும் பொழுதெல்லாம் பல இன்னல்கள் நீ சந்திப்பதை நான் அறிந்திருக்கிறேன். எப்படியாவது என் குழந்தையை இந்த நிலையிலிருந்து மீட்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான் அம்மா உன்னை தினம் தினம் தேடி வந்து கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே. என்ன நடந்தாலும் சரி, யார் என்ன சொன்னாலும் சரி, நீ உனக்கு துணையாக இந்த வராகியை வைத்திருக்கிறாய் என்பதனை மட்டும் நினைவில் வைத்துக்கொள். தேவையற்ற சிந்தனைகளினாலும் தேவையற்ற எண்ணங்களினாலும் இங்கு வாழ்க்கையை துளைத்தது எத்தனையோ பேர். அதனால் எப்பேற்பட்ட இன்னல்களிலும் குழப்பமடைந்து நீயும் உன்னுடைய வாழ்க்கையை ஒருபோதும் தொலைத்து விடாதே. சொல்லும் பொழுது உனக்கு வேடிக்கையாக இருக்கலாம், இதுவெல்லாம் எப்படி சாத்தியமாகும், என் வாழ்க்கையில் அப்படியெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்லை என்று உன்னால் சட்டென்று ஒரு நொடியில் சொல்லிவிட முடியும். ஆனால் தெருவில் வந்து நின்று பார்த்தால்தானே தெரியும், இங்கு நம்மை சுற்றி என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது, எந்த விஷயங்கள் எல்லாம் நமக்கு நன்மையை தருகின்றது, எதுவெல்லாம் நம்மை பாடாய்படுத்துகிறது என்பதனை எல்லாம்
நீ நிச்சயமாக தெளிவாக தெரிந்து வைத்திருக்கிறாய் அல்லவா? இது நாள் வரையிலும் வாழ்க்கையில் உனக்கு என்ன கிடைத்தது என்று நீ சிந்தித்தது கிடையாது. ஆனால் இனி என்ன நடக்கும் என்பதனை பற்றி நீ யோசிக்க தொடங்கிவிட்டாய். அந்த அளவிற்கு உனக்குள் மனப்பக்குவம் வந்துவிட்டது. நம்மை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களையுமே நாம் சரியாக புரிந்து கொண்டு கேட்க வேண்டும் என்பதனை என் குழந்தை நீ அறிய தொடங்கிவிட்டாய். உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு சூழ்நிலைகளும் உனக்கு ஏதாவது ஒரு வகையில் நல்ல மாற்றத்தை தந்து கொண்டுதான் இருக்கின்றது. இன்றில்லை என்றாலும் நாளை நமக்கு நல்லது நடக்கும் என்பது ஒவ்வொருவரினுடைய நம்பிக்கை அல்லவா? இந்த நம்பிக்கையினால் நீ எப்பொழுதும் போல உன் வாழ்க்கையை நகர்த்தி சென்று கொண்டே இருக்க வேண்டும். எந்த இடத்திலும் எதையும் விட்டுவிடக்கூடாது. எந்த சூழ்நிலையிலும் நாம் இந்த வாழ்க்கையை இழந்துவிடக்கூடாது. நமக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் நம்மை நிச்சயமாக பெருமகிழ்ச்சி படுத்தினால் மட்டும்தான் அடுத்தது என்னவென்று நம்மால் யோசிக்க முடியும். இனி என்ன நடக்கப் போகிறது என்பதனையும் நம்மால் சிந்திக்க முடியும். எதிர்பாராத நேரம் இந்த வாழ்க்கையில் ஒருவருக்கு என்ன கொடுக்கும் என்பதனை புரிந்து கொண்டு உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு நன்மைகளையும் நீ சரியாக புரிந்து கொண்டால் அது போதும். நல்லது உனக்கு தானாகவே நடக்க தொடங்கிவிடும். நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை தானாகவே தேடி வரத் தொடங்கிவிடும். எதையுமே எண்ணி என் குழந்தை நீ வருந்துவதை விட நடந்தது எல்லாம் நம்முடைய நன்மைக்குத்தான், இனி நடக்கப் போவதும் நம்முடைய நன்மைக்குத்தான் என்கின்ற புரிதலை கொண்டு நீ ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைக்கும் பொழுது இந்த வாழ்க்கை மேலும் மேலும் உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுத்து கொண்டே இருக்கும். எந்த இடத்திலும் உன்னை பின்தங்க விடாமல், எந்த இடத்திலும் இந்த வாழ்க்கையில் நீ எதையும் பெறாமல் சென்று விடக்கூடாது என்பதில் உன்னை விட உன் தாயானவள் நான் மிகுந்த கவனத்தோடு இருக்கின்றேன். அதனால்தான் அம்மா ஒவ்வொரு நொடிப்பொழுதிலும் உன்னை தேடி வரும் பொழுதெல்லாம் உன்னிடத்தில் சொல்வது நான் காத்து கொண்டிருக்கிறேன் என்று. என்னுடைய காத்திருப்பு உனக்கு நிச்சயமாக மனதிற்கு வேதனை கொடுக்கும் என்பது நான் நன்கு அறிந்த விஷயம். இதையெல்லாம் உணர்ந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல எப்பொழுதும் நீ நல்லபடியாக வாழ வேண்டும். உனக்கு என்ன நடந்தது என்று நீ யோசித்து முடிக்கும் முன்னமே மீண்டும் பல பிரச்சனைகள் நம்மை தொடர்ந்து வந்துவிடும். அதனால் வாழ்க்கையில் எந்த நிலையிலும் அதிகமாக சிந்தித்து கொண்டிருக்காமல், தேவையில்லாத எண்ணங்களை தூக்கி சுமந்து கொண்டிருக்காமல், நடக்கின்ற விஷயங்களை அனுபவித்து நீ வாழத் தொடங்கு. உன்னை சுற்றி வருகின்ற எல்லா விஷயங்களும் எதனால் வருகிறது என்பதனை புரிந்து கொண்டு நீ நடக்க தொடங்கு. என் குழந்தையே, உன்னை போல வாழ வேண்டும் என்று ஆசைப்படுவது தவறு கிடையாது. ஆனால் நீயாகவே வாழ்ந்துவிட வேண்டும் என்றுதான் இங்கு பலரும் சிந்திக்கிறார்கள். இங்கு நிறைய பேரினுடைய எண்ணம் அதுவாகத்தான் இருக்கின்றது. இதையெல்லாம் கடந்து இனி உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான பேரதிசயம் நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ளத்தான் போகின்றாய். எந்த இடம் உன்னை அவமானப்படுத்திய இடம், எந்த இடம் உன்னை கண்ணீர் சிந்த வைத்த இடம் என்பது ஒரு பொழுதும் மறக்கக்கூடாது. ஏனென்றால் மீண்டும் ஒரு நிலை வரும் பொழுது அந்த இடத்திற்கு நீ செல்ல வேண்டாம். இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கின்ற இது போன்ற அவமானங்களை எல்லாம் நீ மறந்து விடுகின்றாய். ஆனால் அதே நேரத்தில் உன்னை சுற்றி நடக்கின்ற பல விஷயங்கள் உனக்கு வாழ்க்கையில் மிக பெரிய புரிதலை கொடுத்து கொண்டிருக்கிறது என்பதும் உண்மை. ஒரு புறம் ஆபத்துக்களும் தீமைகளுமாக நம்மை சூழ்ந்து வர, இன்னொரு புறம் நன்மைகளும் சந்தோஷங்களும் ஆச்சரியங்களும் உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் சரி, அதற்காக மனம் கலங்கி நிற்பதை நிறுத்திவிட்டு
உன்னோடு நான் இருந்து உனக்கு கொடுக்கின்ற உன் வெற்றிகளை நீ எப்பொழுதும் உறுதி செய்து கொண்டே இருந்துவிட்டால் போதும். அத்தனையையும் உன்னால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள முடியும். அத்தனை விஷயங்களையும் சர்வ நிச்சயமாக உன்னால் இந்த வாழ்க்கையில் மீட்டெடுத்து விட முடியும். தாயினுடைய அன்பினாலும் அரவணைப்பினாலும் நீ என்ன செய்ய நினைக்கிறாயோ அதை சரியாக செய்து கொண்டிரு. இந்த வாழ்க்கை உனக்கு பேரதிசயத்தை நிச்சயமாக நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னோடு நான் இருப்பதை நீ உணரப்போகின்ற நேரம் உனக்கு வந்துவிட்டது. எப்பொழுதும் உன்னோடு நான் இருக்கிறேன் என்பதனை உனக்கு நினைவுபடுத்துகின்ற தருணம் வந்துவிட்டது. எந்த இடத்தில் நீ இந்த வாழ்க்கையை வேண்டாம் என்று ஒதுக்கினாயோ அந்த இடத்தில் நீ நின்று காட்ட வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது. பல பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் பல துன்பங்களுக்கு மத்தியிலும் ஒரு வழியாக இந்த வாழ்க்கை நீ கேட்ட பல விஷயங்களை உனக்கு கொடுக்க தொடங்கி இருக்கின்றது. இந்த நேரத்தில் எக்காரணம் கொண்டும் உன்னுடைய நம்பிக்கையை நீ இழந்துவிடக்கூடாது. உன்னுடைய நம்பிக்கையை மட்டும் நீ விட்டுவிடக்கூடாது. என்ன நடந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி, யார் யார் மீது விழுந்தாலும் சரி, எப்பொழுதுமே சேதம் என்னவோ உனக்குத்தான். இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அடுத்தவர்களின் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை அதிகமாக சிந்திக்கின்ற என் குழந்தை, உனக்கும் ஒரு குடும்பம் இருக்கிறது என்பதனை நீ மறந்து விடுகின்றாய். நாம் இனிமேல் இந்த வாழ்க்கையில் நம்மை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ பெற்றுக்கொள்ளும் பொழுது அது உனக்கு அடுத்தது என்னவென்று உணர்த்தி கொடுக்கும். எந்த நொடி நீ வீணாக்கியதாக நினைத்து வருத்தப்பட்டாயோ அதை மீட்டெடுக்க முன் வந்துவிடு. நீ இழந்ததையெல்லாம் உன்னால் நிச்சயமாக திரும்ப பெற முடியும். உனக்குள் நம்பிக்கை துளிர்விட்டு நிற்கும் பொழுது உன்னால் நிச்சயமாக அத்தனை விஷயங்களையும் நடத்தி முடிக்க முடியும் என்பதனை நீ நம்பு. எதையுமே நாம் கைவிட்டோம் என்று சொல்லி வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே. எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கை நமக்கு என்னவெல்லாம் வருகிறது என்பதனை நீ சரியாக புரிந்து கொள்ளும் பட்சத்தில் அத்தனை வெற்றிகளையும் உன்னால் நிச்சயமாக பெற்று கொள்ள முடியும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களில், இனி உனக்காக நான் வரக்கூடிய இந்த நேரங்களில் நீ அத்தனை விஷயங்களையும் தொலைத்து நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கிறேன் என்பதனை நீ மறக்காதே. இது போன்ற ஒரு ஆறுதலையும் உனக்கு நல்லது நடக்கும் என்பதனையும் நீ நன்றாக இருப்பாய் என்று சொல்வதற்கும் நிச்சயமாக ஒரு மனது வேண்டும். இந்த மனிதர்கள் இது போன்று ஒரு நாளும் செய்ய போவது கிடையாது. அவர்கள் ஒருபொழுதும் யாருக்கும் வாழ்க்கையில் அடங்காமல் இப்படியே உன் வாழ்க்கை சென்று விடுமோ என்று இருந்த பயம் நீங்கி நீயும் வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றுதான் ஆசைப்படுகின்றாய். நீயும் இந்த வாழ்க்கையில் நல்ல நிலையை அடைய வேண்டும் என்றுதான் ஆசைப்படுகின்றாய். இதனை புரிந்து கொண்டதினால்தான் உன் அம்மா உன்னை தேடி வருகின்றேன். உன்னுடைய முயற்சிக்கு நான் ஒத்துழைப்பு கொடுக்கின்றேன். உன்னுடைய முயற்சிக்கு நிச்சயமாக இந்த வராகி நல்லதொரு மாற்றத்தை உருவாக்கி தருகின்றேன். நடப்பது எல்லாமும் உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பதனை புரிந்து கொண்டு இனி நடக்கப் போகின்ற விஷயங்களை நீ சரியான புரிதலோடு ஏற்றுக்கொள்ள பழகு. சட்டென்று ஒரு நொடியில் இந்த வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். சட்டென்று ஒரு நொடியில் இந்த வாழ்க்கை ஒட்டுமொத்த மாற்றத்தையும் உன்னிடத்தில் கொண்டு வந்து கொடுக்கும். அதனால் இதையெல்லாம் நீ புரிந்து கொள்ள தயாராக இருந்துவிட்டால் போதும். உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கே உனக்கான நம்பிக்கையை உன்னிடத்தில் கொடுத்து உன்னை மேலும் மேலும் நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. அம்மா காத்திருந்து பேசியதற்கு நிச்சயமாக உனக்கு பலன் கிடைத்திருக்கும் என்று நம்புகின்றேன். என் செல்ல குழந்தைக்கு
இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.